ஆமாம். இன்னைக்கு என்ன வேலை சொல்லுங்கள். ம், இன்னைக்கு வந்து புதினா நட போகிறோம். புதினா, அப்புறம் புதினா தானே? புதினா, மல்லி, மல்லி, வெந்தயம், வெந்தயம். ஆமாம். 3. புதினா கீரை, மல்லிக்கீரை, அப்புறம் வந்து வெந்தயக்கீரை 3 வந்து நட போகிறோம். புதினாவுக்கு வந்து நாங்கள் புதினா கட் பண்ண குச்சி வச்சுருக்கேன். மல்லியும் வெந்தயமும் நம்ம விதை போட்டு இது பண்ண போகிறோம். இதுக்காக இங்கே செல்விய காவிட்டு கொல்லையிலேருந்து இந்த மண்ணு கொஞ்சம் நல்லா இருக்குமா, அதனால் அவங்க கொல்லையிலேருந்து கரெக்டாக 5 அண்ணை கூட மண் அள்ளிட்டு வந்திருக்கோம். ஏன்னா வெந்தயம், இந்த புதினா அதெல்லாம் போடுறப்ப வந்துட்டு பொலப்பொலப்பாக இருக்கணும். ரொம்ப பொலப்பொலப்பாக இருக்கும் மண், பொலப்பொலப்பாக இருக்கணும். நம்மக்கிட்ட வந்து பொலப்பொலப்பாக மண் இப்போ இல்லை. அதனால் வந்துட்டு நாங்கள் போயிட்டு இப்போ தான் ஒரு 5 அண்ணை கூட வெட்டி கொண்டு வந்தோம். அதுதான் இது. இந்த மண்ணை வச்சு தான் இப்போ அதுவும் கொண்டு வந்துட்டோம். நம்ம வந்து இந்த உரமண் அந்த ஓரத்தில் வச்சுருக்கோம்ல, ரோட்டு ஓரத்தில் ஒதுக்கி, அந்த உரத்தோட மண்ணும் கொண்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் இங்கனக்குள்ளே தான் வைக்க போகிறோம். இப்போ ஓரமாக வச்சு இந்த பொலப்பொலப்பான மண்ணையும் கொட்டி விட்டு அதில் தான் வதப்பண்டம்லாம் போட போகிறோம். அதுக்காக தான் இப்போ சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. கல் மாதிரி இருக்குது. அதுக்கு தான்மா நான் நம்மளால் பொலப்பொலப்பாக அந்த மண்ணை கொண்டு வர முடியாதுன்னு தான் நான் கொஞ்சம் வெட்டிக்கிட்டு வருவோன்னு சொன்னதே. ம் ம் எங்கண்ணா? ம் சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே போய்டுவோம். போங்க, கல் மாதிரி இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து இந்த இடத்த தான் இப்போ செலக்ட் பண்ணியிருந்தோம். இது கல் மாதிரி இருக்காம்மா. அங்கே இருங்க, ரொம்ப ஹார்டாக தெரியுது. சரி, அங்கேயே போட்டிருக்காங்க, ஓரமாக போய்டும். ம் ம் இல்லாமா, அந்த இடமா நல்லா தான் இருக்கும். போங்க, அங்கேயே போங்க. அந்த இடத்த சுத்தம் பண்ண மாதிரி ஆகும். போங்க போங்க. இந்த இடம் சும்மா தானமா கிடக்கு. அப்புறம் இதை விட்டுட்டு ஏன் அப்புறம் இங்கே போடுங்க. இங்கே சுத்தம் பண்ணி விட்டு இதில் வச்சு விட்ருவோம். இப்படி போட்டு விட்ருவோம். ஓரமாக போயிடும். கொய்யா செடியை வந்து இது பண்ணி விட்றாமல் அப்படியே போடுங்க. எங்கள் மாமி வேலை பார்த்துட்ருக்காங்க. பிள்ளையெல்லாம் நல்லா செத்திட்டு அதுக்கப்புறம் மேலே கொட்டினோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான். கல்லாக இருக்குது. அது அப்படியே செட் ஆகிட்டுல மண். நீங்கள் செதுக்கி விடுங்க. அப்படியே லேசாக இது பண்ணி விட்டு மேலே மண் கொட்டி விட்டு தானே போட போகிறோம். இதுனா அந்த இந்த ஓரத்து மண்ணு தான்மா. நம்ம அந்த ஓரத்தை வந்து அப்படியே ஜேசிபி வச்சு இது பண்ண வந்துருமா. அந்த மண்ணு தான் இதை அணைச்சி விட்டது.
பேக்ரவுண்டு வாய்ஸு தேவையில்லம்மா. ம், பேக்ரவுண்டு வாய்ஸு தேவையில்ல. பேக்ரவுண்டியா? சிரிப்பு தான் அக்கா சிரிப்பு சொல்கிறேன். நல்லா இருந்ததில்ல, இன்னொரு தடவை சிரித்தா நல்லாயிருக்கும். ம் 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 என்ன அம்மா காசு தானாம்மா? இங்கே இருங்க, இந்த மண்ணுக்குள்ளே வந்து காசு தானா தெரியுதா? கழுவணும், என்ன காசுன்னு தெரியல, மண்ணுக்குள்ளே கிடந்திருக்கு. 5 ரூபாவாம்மா? 5 ரூபா காயின். இது எவ்வளோ நாளாக கிடந்திருக்கும்? 5 குத்தி விட்டாச்சா? இன்னும் கொஞ்சம் வரணும் இங்கே இதுக்கு. இது நாட்டு கொத்தமல்லி. நீங்கள் இதில் வாங்கினீங்களே மில்லில், அதே போடுவோமா? லேசாக உடச்சி விட்டுக்கணும். நான் பார்த்துருக்கேன் வீடியோஸில். உடச்சி லேசாக அப்படி 1 2 உடச்சி தான் தீ விட்றாங்க. இன்னொரு தடவை பார்க்குறேன், பார்த்துட்டு அப்படியே போட்டு விட்ருவோம். பிட்டு பிட்டாக பாத்தியாக கட்டிடுங்க. அதுலேயே ஒரு பாத்தி 3 பாத்தி நல்லா. வெந்தயத்துக்கு, கொத்தமல்லிக்கு, புதினாவுக்குன்னு பாத்தி மாதிரி வச்சுருங்க. அது நொச்சிவாம்மா. நான் கொஞ்சம் நேரம் இப்போ கொத்தி விட்டேன். அடுத்தது அமலாவுக்கு வேலை. நான் கொஞ்சம் ரெஸ்ட்டு. சொல்லிட்டேன். அப்படியே கொட்டி விட, நம்ம திரும்ப கொத்தி விடணும் தான். பாருங்க, நம்ம மண்ணெல்லாம் வந்துட்டு கொண்டு கொட்டி பொலப்பாக நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி பொலப்பாக இருக்கிறப்ப தான் அந்த விதையெல்லாம் போடுறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் 2 விதமான மண்ணை போட்டு நல்லா மிக்சிங் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து புதினாவை நட்டு விட்ருவோம் நம்ம. எங்கள் புதினா வந்து நான் சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே அப்படியே கட்டி வச்சுருக்கேன். அதை எடுத்து தான் அப்படியே நட போகிறோம். வேறு நார்மலாக புதினா அதை ஆஞ்சிட்டு அந்த இதை அப்படியே நட்டு விட போகிறோம். அவ்வளோதான். அப்பா இங்கே இருங்க, சமப்படுத்துகிறோம் நாங்கள் கலப்பையெல்லாம் விட்டு. ஆமாம், கையிலே கலப்பை வச்சுருக்கோம். தண்ணி விடணும் ஃபஸ்ட்டு. இந்த கரையாதான் மண் என்ன
தண்ணியை தெளிச்சுப்போம். நல்லா சலிக்க இவ்வளோ தூரத்துக்கு தானே. இன்னொரு குடம் எடுத்து வந்து அங்கனே தெளிச்சு விடு. ஊனிட்டு தெளிக்கட்டா இல்லை திரும்ப அதுலேயே போத்தவா? அதில் தெளிச்சு விடு. இன்னொன்று என்ன சொல்லியிருந்தா 3 இது. இன்னொன்று என்ன? வெந்தயம். வெந்தயமா? வெந்தயம் சும்மா அப்படியே போடுறது தானே? வெந்தயம் கீரை மாதிரி வரும், வெந்தய கீரை. ஆமாம். இது வந்து நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு வாங்கியிருந்த புதினா தான். அப்படியே அதை நான் சுத்தம் பண்ணி வேறு பக்கமாக அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக வேர் சைடு, இது மொனை சைடு. அப்படியே போகணும் வேண்டியதான். முனையை கட் பண்ணவா அடியே கட் பண்ண? ஃபஸ்ட்டு 4 நாளாக எடுத்து கட் பண்ணி அப்படி அப்படியே கட் பண்ணிவிட்டு ஊனு. அதான் முனையவா இல்லை அடிப்பக்கம் அதே நடவு ஊன்ற மாதிரி. ஆமாம், இதை கட் பண்ணி இந்த கொஞ்சம் நல்லாவே சேர்த்து கட் பண்ணு. வேறு சுத்தரா வீட்டில் எப்படி பிடிக்கும்? வேறுலாம் அதில் வேறுலாம் கிடையாது அது. ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அமுக்கி விடு லேசா. அவ்வளோதான். பொல பொலன்னு இருக்க நடவு நடுற மாதிரி தான். நாலு நாள் வையமல் போதும். ஏன்னா அப்போ தான் மண் சைடில் போகும். அதனால் மண் இல்லை எங்கனால. அதிலே பார்த்துக்க நல்லா அடி முடியும். இல்லை இல்லை, நேற்றே நான் அதை பிரிச்சுட்டேன். அடி சைடு பிரித்து தான் கட்டிடுச்சு. அடி சைஸ் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், அடி சைஸ் வந்து கொஞ்சம் தொடர்ந்து. இந்த டிஸ்டன்ஸ் ஓகே தானே? உள்ள ஈரமாக இருக்கா? தண்ணி இறங்கிருக்கா? ஒரு இன்ச்சு கீழே இறங்குதா? வந்துட்டு நம்ம புதினா நட்டுருக்கோம். இது ஏன்னா சின்ன பார்க்குறப்ப புதினா தானே உண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நாங்கள் மண் அவ்வளோ தூரத்துலேருந்து மண் கொண்டு வந்து அதை செடிக்கு சுத்தம் பண்ணி புதினாவை நட்டாச்சு. இன்னொன்று கொத்தமல்லியும் வெந்தயமும் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு தான் போடணுமா. அதனால் இன்றைக்கி நைட்டுக்கு ஊற வச்சுட்டு இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருமா. மண் போடன்னு போட்டு நாளைக்கு காலையில் வெந்தயமும் கொத்தமல்லியும் நாளைக்கு போட்டுருவோம். சொல்லுங்க. இல்லை இல்லை, இது வந்து வெந்தய கீரை வந்து ஊற வச்சு போட்டுடலாம், முளைச்சி வந்துடும். இது மல்லி வந்து எப்படி போடுறதுங்கிறது தெரியும். சொல்லுங்க. நாளை அது மாதிரி நம்ம பண்ணி போட்டுடலாம். ஆமாம், இது பிடிச்சிக்கொண்டாமா இது சொல்லிட்டுக்கும். சூப்பர். ஒரு பாத்தி சென்டரில் பாத்தி மாதிரி கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்ரு. தெளிச்சு விட்றாங்க. இது வந்து உயிர் தண்ணி. உயிர் தண்ணி.
போதும் போதும் போதும். இந்த அடிநடைய இறங்கிடும். அது செய்யும் பரவலாக ஊற்றிடுறோம். அந்த அளவு செடி பிடிக்கிட்டு வந்துட்டு இன்னும் தெரியுதா இல்லையா? அங்கே ஒரு செடி கிடக்கு, அங்கே ஒரு செடி கிடக்கு. அது பிடுங்கல, நான் புல்லு வெட்டி போட்டதில் கிடந்திருக்கேன். ஆமாம் சரி, இதுக்கே இது தாங்கலாம் மழைக்கலாமா ஒன்றும்? அதுக்கு தான் லேசாக ஊற்றணும், சாணி கரைச்சி போடுற மாதிரியே போடணும். இது அதுக்கு தான் நான் நல்லா ஊனி வச்சிருந்தேன். ஓகே, வேற எங்கே கிடக்கு? சரி விட்டு போதும். அதுமா சூப்பர். நம்ம வீட்டில் புதினா விவசாயம் சிறப்பாக முடிஞ்சிச்சு.